என் அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம். என்ன நேர்களே, போன வாரம் நம்ம விஜய்பூர் பார்த்தோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்க. எங்களுக்கு நிறைய கடிதங்கள், இமெயில், SMS எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆவலா இருக்கீங்க. இந்த வாரம் நம்ம ஜவ்வாது மலைக்கு போறோம். அது எங்க இருக்கு? போன வாரம் நம்ம கர்நாடகால இருந்தோம். இந்த வாரம் நம்ம ஜவ்வாது மலை தமிழ்நாடுல இருக்கு. தமிழ்நாடுக்கு வர போறோம். இங்க எங்க இருக்குது ஜவ்வாது மலை அப்படின்னா, நீங்க சென்னையில இருந்து போலூர் 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர்ல போலூருக்கு நீங்க வந்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா த்ரூ பஸ்ஸஸ் இருக்கு, இல்ல நம்ம சொந்த கார்லயும் போகலாம். ரோட்வேஸ்ல தான் இது போக முடியும் ஜவ்வாது மலைக்கு. இந்த ஜவ்வாது மலை எந்த ஊர்ல இருக்குன்னா ஜமனா மரத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊருக்கு இப்ப நம்ம போறோம். ஜமனா மரத்தூர் ஒரு பெரிய கிராமம். இந்த கிராமத்துக்கு நம்ம போறோம். போற வழியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டோ தூங்கிட்டோ போகாதீங்க, இயற்கையை ரசிச்சுட்டே போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா அழகான வயல் தெரியும். நீங்க வயல், குடிசைகள், அந்த வயல்ல நெல், கம்பு அப்படின்னு எல்லா பயிர் வகைகளும் இருக்கும். அதை நீங்க ரசிச்சுட்டும், அதுவும் பாத்தீங்கன்னா தென்னை மரம். இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலையுடைய அழகும் தெரியும். அப்படி ப்ளூஷா அந்த சீனரி ரொம்பவே அழகா இருக்கும். இந்த இயற்கை வண்ணத்துல நம்ம ரசிச்சுக்கினே இந்த பச்சை புல்லு, நம்ம தென்னை மரம், எல்லாம் குடிசைகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம ரசிச்சுட்டே நம்ம போயிட்டு இருக்கலாம். இப்ப நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். மலை ஏறதுக்கு முன்னாடி ரேணுகாம்பாள் கோவில்னு மலை அடிவாரத்துல இருக்கு. அம்மனை நம்ம எல்லாரும் அங்க தரிசனம் பண்ணிட்டு தான் அந்த மலை ஏறுவாங்களாம். நம்மளும் ஏன் விதிவிலக்கா நம்மளும் போய் தரிசனம் பண்ணுவோம். இந்த அம்மன் கோவில பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு வர்ற நேரத்துல ஆர்த்தி காமிக்கிறாங்க பாத்தீங்களா. நம்ம இந்த ஆர்த்தியை நம்ம பார்த்து அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு இந்த நம்ம மலைக்கு ஏற போறோம். அம்மனோட தரிசனம் கிடைச்சது இல்லையா. இப்ப நம்ம அழகா நம்ம மலை ஏறணும். மலை ஏறதுக்கு எவ்வளவு நேரம், ரொம்ப நேரம் ஆகுமான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம மலை ஏறி அங்க மேல போயிடலாம் ஜவ்வாது மலைக்கு. மலை ஏறும் போது நிறைய இயற்கை வண்ண காட்சிகள்லாம் நீங்க பார்க்கலாம். ஒரு ஏன்னா இது ஈஸ்டர்ன் காட்ஸ் உடைய தொடர்ச்சி. தொடர்ச்சியா மலைகள்லாம் அழகா இருக்கும். அதை நம்ம ரசிச்சுட்டே இருக்கும் போது நிறைய அங்க மரங்களும் அடர்த்தியான காடும், அங்க சந்தன மரம் ரொம்ப விளையுமா. சந்தன மரம் எல்லாம் அங்க மலைகள்ல நிறைய இருக்கும். நம்ம அடர்த்தியான அந்த இயற்கையும் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். நிறைய ஹேப்பன் பென்ஸ் இருக்கு. ஹேப்பன் பென்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா 15 கிலோமீட்டர்ல ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல நம்ம எல்லாரும் டூரிஸ்ட் எல்லாரையும் அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. இறங்கி நம்ம இயற்கையை நம்ம ரசிக்கிறதுக்காக தான், அந்த அழகை ரசிக்கிறதுக்கும் இல்லை, ஃப்ரெஷ் ஏர், ஏன்னா பொல்யூஷன் இல்லாத ஒரு இடம், அதனால ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லாருமா அங்க அந்த வியூவும் இயற்கையும் பார்த்து ரசிக்க போறோம். இப்ப நீங்க பார்க்கும்போது நிறைய மலைத்தொடர்லாம் பாக்குறீங்க. நம்ம நிக்கிற இப்ப ஜவ்வாது மலை ஹைட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 3600 இருந்து 3800 அடி அது உயரம். அதோட இல்ல, இது இங்க இன்னுமே காட்டுவாசிகள்லாம் நிறைய இருக்காங்களாம். அவங்க மலையாளி ட்ரைப்ஸ் அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இங்க. அதோட இல்ல, இங்க விளையிற பயிர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புளி நிறைய இங்க காய்க்குது. அதுவும் பலாப்பழம் நிறைய இங்க காய்க்கும். நம்ம கீழே வரும்போதும் நம்ம பலாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். கொய்யா, மாதுளை, மாம்பழம், அந்த மாதிரி நிறைய பழங்களும் இங்க காய்க்குது. ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா. சந்தன மரமும் இங்க ரொம்ப பாப்புலர். இந்த மாதிரி பயிர்களும் நிறைய, நெல், கம்பு, சோளம் அப்படின்னு பயிர் வகைகளும் இங்க நிறைய கிடைக்கும். இன்னொரு நம்ம 3 கிலோமீட்டர் இங்க டிராவல் பண்ணி போனோம்னா இன்னொரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு. அங்கே நம்ம இறங்கி இயற்கையை ரசிச்சு போறோம்.
நம்ம ஜமுனா மரத்தூருக்கு வந்துட்டோம். இப்ப ஜவ்வாது மலை இங்க அங்க இருக்கிறோம் நம்ம. இங்க என்னடானா ஒரு சிறிய கிராமம் தான் இது. இந்த சிறிய கிராமத்துல ஃபெசிலிட்டிஸ் நிறைய கிடையாது. பெரிய காரு, வண்டி, ஆட்டோ, பைக் எல்லாம் கிடையாது. சிறிய வண்டியும் கேரேஜ், லக்கேஜ் கேரேஜ் பண்ணி வண்டி தான், சிறிய வண்டிகள் தான் இருக்குது. நம்ம சொந்த கார் எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்பவே சேஃபு. ஸோ அதுல போகலாம். இல்லாட்டி நடராஜா தான் நடந்து எல்லா இடங்களுக்கும், ஒரு சிறிய ஊர் தானே இது, நடந்தும் பார்க்கலாம். நம்ம இங்கே இந்த ஊர்ல இருந்து 3.5 கிலோமீட்டர் தூரத்துல 3.3 கிலோமீட்டர் தூரத்துல பீமன் நீர்வீழ்ச்சின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அதான், இந்த ஜவ்வாது மலையில மெயினா பார்க்க வேண்டியது பீமன் நீர்வீழ்ச்சி. ஸோ இந்த பீமன் நீர்வீழ்ச்சிக்கு எப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப லக்கேஜ் வண்டி வருது பாருங்க, அது ஒரு சின்ன வண்டி தான். நம்ம லக்கேஜை கேரி பண்ணி போகும். முன்னாடி ஒரு ஆள் தான் உட்காந்துக்கலாம். அதுல ஏறி நீங்க ஜம்ப் பண்ணி உட்காந்து நின்றுட்டு இயற்கை ரசிச்சுட்டு, ஏன்னா சிறிய பாதை தான், அதுல போகலாம். இல்ல நடந்தும் போகலாம், ஒரு 3 கிலோமீட்டர் தானே. இல்ல உங்க சொந்த சின்ன வண்டி காரை கொண்டு வந்தீங்கன்னா அதுலயும் நீங்க போகலாம். கார் வண்டியில எல்லாம் வந்திருந்தீங்கன்னா இப்ப நம்ம நிறுத்திட்டு ஒரு சிறிய பாதை இருக்கும். அந்த பாதை வழியா நம்ம நடந்து போனோம்னா ஒரு அழகான சிறிய நீர்வீழ்ச்சி தான் இது. என்னடா இவ்வளவு பெரிய எதிர்பார்க்குங்க அப்படின்னா, இப்ப வந்து சம்மர் டைம்னால தண்ணி கம்மியா வருது. இதே நீங்க மழை காலத்துல போனீங்கன்னா நீர் ரொம்ப அப்படி கொட்டிட்டு இருக்கும், பார்த்து நீங்க ரசிக்கலாம். இந்த பாறைகளுக்கு நடுவுல இன்னும் அழகா ஃபார்ம் ஆகி அந்த தண்ணீர் வந்து அழகா நம்ம பைப்ல வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதை குளிச்சுட்டு கூட இருக்காரு. ஸோ அவர் வந்து தனியா சோலோவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து குளிச்சுட்டு இந்த பாறைகள் ஒரே அழகலே அந்த அழகா ஸ்டெப்பா அந்த நீர் வந்து விழுந்துட்டு இருக்கு. இப்ப சம்மர்னால கம்மியா தான் தண்ணி வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா இந்த நீர் தண்ணி எல்லாம் தேங்கி நின்று நிறைய அப்படியே கலரே மாறி சாக்லேட் கலர்ல இருக்கும். ஃபுல்லா தேங்கி நின்ற தண்ணீர் வந்து பார்க்கலாம். அதை பார்த்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி தங்கி இடமெல்லாம் அது வந்து தண்ணி போயிட்டே இருக்கு. பட் அது வந்து செம்மண்ணை கலந்ததுனால கலரே ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேல படியெல்லாம் ஏறி நம்ம மேல போனோம்னா பெரிய நீர்வீழ்ச்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரிட்ஜ், 2 பாறை, ஏன்னா பாறைக்குள்ளதான் அந்த நீர்வீழ்ச்சி இருக்கு. 2 பாறையும் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு சிறிய பிரிட்ஜ் இருக்கு. அந்த சிறிய பிரிட்ஜ் வந்து தண்ணி ஜாஸ்தி இருக்க காலத்துல இந்த பிரிட்ஜுக்கு மேலேயே தண்ணி போகுமா. இப்ப நம்ம ஈஸியா இந்த பெரிய பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம பெரிய நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்கு போவோம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மேல போனோம்னா இன்னொரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜ் இது கொஞ்சம், அதை விட இது கொஞ்சம் பெரிய பிரிட்ஜ் இது. ஸோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம போனோம்னா பெரிய நீர்வீழ்ச்சி பார்க்கலாம். இது வந்து இதுவும் சம்மர்னால, வெயில் காலத்தினால தண்ணி கம்மியா வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப அழகான நீர்வீழ்ச்சி. பாறைகளுக்குள் நடுவுல வந்து 3 இடத்துல இருந்து வருது. அதுவும் நீங்க மழை காலத்துல போனீங்கன்னா நிறைய தண்ணி 3 இடத்துல இருந்து அப்படி ரஷ் பண்ணி கொட்டிட்டு இருக்கணும். இப்ப நம்ம கம்மியா தான் வருது. ஸோ இது பாலாருடைய ட்ரிபியூட்டரி தான். இது செய்யாருடைய தண்ணி தான் இங்க வருது. ஸோ இந்த தண்ணி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா மழை காலத்துல வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து கைடோட நீங்க போனீங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா, அதுவும் என்ன குளிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ போய் பார்த்து ரசிச்சுட்டு ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்காம என்ஜாய் பண்ணிட்டு வரணும். நம்ம நிறைய இடங்கள் பார்க்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், நீங்க தங்கணும்னு சொன்னா இங்க ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஹோட்டல்ஸ்ல வந்து 1000 ரூபாயில இருந்து உங்களுக்கு தங்குறதுக்கு ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஃபெசிலிட்டிஸ் தங்குற வசதி வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இது சிறிய கிராமம் இல்லையா. இல்ல நீங்க வந்து போலூர்லயோ பக்கத்துல இருக்க ஊர் வாணியம்பாடியிலயோ தங்கிக்கலாம். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
ராக்கை பொறியியல் கல்லூரி